தலைப்பு செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் மீட்பு. காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களின் வேதனைகள் துயரங்களுக்கு முடிவு காண வேண்டும் மனித உரிமைகள் ஆணையாளர். கல்கிசை காங்கேசந்துறை இடையே தினசரி குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை. கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்தார் இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர். இஸ்ரேலுடனான போரில் ஈரான் வெற்றி, அயதுல்லா அலி கமேனி. இனி விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு நேற்று காலை ஆரம்பமானது. கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைக்குழியில் 22 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழியை நேரில் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையை கண்டறியக்கூடிய தடயவியல் நிபுணத்துவம் கொண்ட சர்வதேச நிபுணர்களின் மூலம் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களின் வேதனைகளிற்கு துயரிற்கும் முடிவை காண வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டெர்க் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழிக்கும் அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கும் மேற்கொண்ட விஜயத்தின் பின்னர் வெளியிட்ட வீடியோ பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் செம்மணியின் மனித புதைக்குழிகள் காணப்படும் பகுதியில் தற்போது இருக்கின்றேன். எம்மை விடாமல் துரத்துகின்ற கடந்த காலங்கள் தற்போது வெளித்தெரியும் இடங்களிற்கு விஜயம் மேற்கொள்வது எப்போதும் உணர்வு பூர்வமான விடயமாகும். காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்கள் உறவுகளை நான் சந்தித்தேன். 90களின் நடுப்பகுதியில் தனது உறவினர் காணாமல் போன பெண் ஒருவரை நான் சந்தித்தேன். காணாமல் போனவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அவர் கடும் கவலை கொண்டிருக்கின்றார். தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாதவர்களுடன் உரையாடும் போது இந்த வலியை, வேதனையை நீங்கள் உணர்வீர்கள். மிகவும் வேதனையான விடயத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் நீதிக்கு பொறுப்பு கூறலிற்கும் இது ஒரு படி முன்னோடியான நடவடிக்கை. விசாரணைகள், வலுவான விசாரணைகளின் மூலம் உண்மையை கண்டறியக்கூடிய தடயவியல் நிபுணத்துவம் கொண்ட சர்வதேச நிபுணர்களின் மூலம் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களின் வேதனைகளிற்கு, துயரங்களிற்கு முடிவை காண வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் வார இறுதி நாட்களில் சேவையை முன்னெடுத்து வரும் குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடுகதி ரயில் சேவை எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் தினசரி சேவையாக கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணம் பிரதான ரயில் நிலைய அத்தியட்சகர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையில், பொதுமக்கள், ரயில்வே திணைக்களம் மற்றும் துறைசார் தரப்பினரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுவரை காலமும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இந்த ரயில் சேவை தனது சேவையை முன்னெடுத்து வந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து காலை 5:15 மணிக்கு தனது சேவையை முன்னெடுப்பதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 5:45 மணிக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கும். இந்நிலையில் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து காலை 5:15 மணிக்கு தனது சேவையை முன்னெடுப்பதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 5:45 மணிக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கும். யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தை முற்பகல் 11:49க்கு அது வந்தடையும். அதன் பின்னர் காங்கேசன்துறையை நண்பகல் 12:13ற்கு சென்றடையும். இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் பைன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர ஆகியோருக்கு இடையான சந்திப்பு வியாழக்கிழமை திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை, மீன்பிடி மற்றும் எரிசக்தி துறைகள் குறித்து தூதுவரும் ஆளுநரும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். இதன்போது கிழக்கு ஆளுநரால் உயர்ஸ்தானிகருக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் சிறை கூண்டில் இருந்து தூக்கிட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த கைதி ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெதன்யாகு மீதான வழக்கு விசாரணையை உடனே ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது லஞ்சம், ஊழல், நம்பிக்கை மீறல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு மீது நடைபெற்று வரும் ஊழல் வழக்கு விசாரணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்றில் தன்னையும் தனது மனைவி சாரா நெதன்யாகு குறித்து நல்லவிதமான செய்திகளை வெளியிடுவதற்காக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் கொடுத்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த வழக்கு விசாரணை கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு போர் வீரன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி முதல் முறையாக பொது அறிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் திகதி முதல் நடைபெற்று வந்த போரானது 12ஆம் நாளை எட்டிய நிலையில் ஜூன் மாதம் 24ஆம் திகதியன்று இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் போர் தொடங்கியது முதல் இரகசிய இடத்தில் பதுங்கியிருந்த ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் முதல் முறையாக நேற்று அந்நாட்டு அரசின் தொலைக்காட்சியில் வெளியான வீடியோ பதிவில் இஸ்ரேலுடனான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஈரானின் கைகளால் அமெரிக்காவின் முகத்தில் அறை விழுந்துள்ளது என கத்தாரில் உள்ள அமெரிக்க தளபாடங்கள் மீது அவர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை குறிப்பிட்டு கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் கூறியதாவது: இந்த போரில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இஸ்லாமிய குடியரசு வெற்றி அடைந்துள்ளது. அவர்களது தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் கைகளால் அமெரிக்காவின் முகத்தில் அறை விழுந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த போரில் சியோனிச ஆட்சி முற்றிலும் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்ததால் மட்டுமே அமெரிக்கா தலையிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் திகதி இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளபாடங்கள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1979 முகமது அலி குத்துச்சண்டையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 1988 பாரிஸ் நகரில் 2 தொடரூந்துகள் மோதியதில் 56 பேர் உயிரிழந்தனர். 1994 ஜப்பானில் ஓம் சிர்கியோ மதக்குழுவினர் மச்சுமோட்டோ நகரில் நச்சுவாயுவை கசியவிட்டதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். 660 பேர் பாதிப்படைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2014 ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கெயில் இந்தியா நிறுவனத்தின் எரிவாயு குழாய் வெடித்ததில் குறைந்தது 14 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.